கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தினத்திலும் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ததுக்காகவும் கொடான கொடி ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். கர்த்தருடைய வார்த்தை குற்றங்களை குறித்து பேச. எல்லா இடத்தும் குற்றம் இருக்குது. பாவம் செய்யாத நீதிமான் ஒருவனும் இல்லை சொல்லிட்டு வேதம் சொல்கிறது. சிறையில் பிறந்தவன் ஒருவனும் நீதிமான் கிடையாது. ஹல்லேலூயா. யோபு 25:2 இருக்குது. சாலமோன் தான் சொல்கிறார். ஆனால் பாவம் செய்ய தான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டோம். கர்த்தர் நல்லவர். அநேக இடத்துல நான் ரசிக்கப்பட்டு பார்க்குறது, மனுஷனை பெரிய ஒரு தீங்கு சொல்கிற பிரசங்க இந்த குற்றத்தை கண்டுபிடிக்கிறது. நிறைய குற்றங்கள் செய்கிறாங்க. அந்த குற்றத்தை மிகப்படுத்தி சொல்கிறது, இப்படியெல்லாம் இருக்குது. அந்த குற்றங்கள் குறித்து கொஞ்சம் வாசிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன். தியானிப்போம். கர்த்தர் நல்லவர், உங்களோட பேசுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 28வது அதிகாரத்தில் 10வது வசனம் வாசிக்கிறேன். 10வது வசனம். இப்போதும் யூதாவின் புத்திரரையும் எருசலேமையும் நீங்கள் உங்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கீழ்ப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். இப்போது வேத வசனம் என்ன சொல்லுது? இப்போதும் யூதாவின் புத்திரரையும் எருசலேமையும் நீங்கள் உங்கள் வேலைக்காரர்களாகவும் வேலைக்காரர்களும் கீழ்ப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீங்க. ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான குற்றங்கள் உங்களுக்கு இல்லையோ? அப்போது வேதம் சொல்கிறது, வேத வார்த்தை சொல்கிறது, ஆகிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான குற்றங்கள் உங்களுக்கு இல்லையோ? நாங்களும் ரசிக்கப்படாத முன்ன பார்த்தாக்கா கிறிஸ்தவ வீட்டில் நிறைய வேலை செய்வாங்க. பாவம் புத்தி சுவாதீனம் உள்ளவங்க, பலன் இல்லாதவங்களாம் அவங்க வச்சு வேலை வாங்க. ஆனால் சாப்பாடு படியெல்லாம் கொடுப்பாங்க. அவங்கள பார்க்கறது ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ கீழ்ப்படிஞ்சு வேலை செய்வாங்க. ஹல்லேலூயா. அவங்கள கர்த்தர் ஆசைக்கு நான் பேர்பட்டாங்க. வழி இல்லாமல், அவங்களுக்கு உத்தியோகம் இல்லாமல், பண வசதி இல்லாமல், சொந்த வீடு இல்லாமல் இப்படியே தவிக்கிறவங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க. அவங்கள வீட்டில் வேலைக்காரங்களை வச்சுக்குவாங்க, வேலைக்காரங்களும் வச்சுக்குவாங்க. அப்போது வேத வார்த்தை சொல்கிறது, இப்போதும் யூதாவின் புத்திரரையும் எருசலேமையும் நீங்கள் உங்களுக்கு வேலைக்காரர்களாகவும் வேலைக்காரிகளும் கீழ்ப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனாலும் உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமான குற்றங்கள் உங்களுக்கு இல்லையோ? நான் முக்கியப்படுத்தி பேசுறது என்ன சொன்னாக்கா, தேவனுக்கு விரோதமான குற்றங்கள் நம்ம இடத்துல இருக்குது. ஹல்லேலூயா. யோவானில் சொல்லப்படி எனக்கு குற்றம் இல்லை சொன்னாக்கா அப்படி சொல்லக்கூடாது, மிகப்படுத்தி சொல்லக்கூடாது. இல்லை, முக்கியமானது உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான குற்றங்கள் உங்களுக்கு இல்லையோ? அப்போ என்ன அர்த்தம் சொன்னால், எல்லாருக்கும் குற்றங்கள் இருக்குது. மறைவான குற்றங்களுக்கு என்னை விலக்கி காத்தாலும் சொல்லிட்டு வசனம் சொல்லுது. மறைவான குற்றங்கள் என்னை விலக்கி காத்தாலும் சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்கிறார். மறைவான குற்றங்கள். நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விரோதமான குற்றங்கள் உங்களுக்கு இல்லையோ சொல்லிட்டு வேதம் சொல்கிறது. அப்போ குற்றங்கள் இருக்குது. குற்றங்கள் இல்லாத மனுஷனே கிடையாது. ஓசியா 5வது அதிகாரத்தில் 15வது வார்த்தை பார்ப்போம். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 5வது அதிகாரத்தில் 15வது வார்த்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்திலே என்னை கருத்தாய் தேடுவார்கள். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து, சில பேர் தங்களுடைய குற்றங்களை உணர மாட்டாங்க, தேவனை குற்றம் சொல்லுவாங்க,
ஊழியக்காரனை குற்றம் சொல்லுவாங்க, மற்றவங்க குற்றம் சொல்லுவாங்க, சகோதரருக்கு வந்து குற்றம் சொல்லுவான். குடும்பத்திலே வந்து குற்ற பிரிவினை இருக்குது. ஹல்லேலூயா. அதனால இங்கே வேத வார்த்தை கத்தெடுத்து திரும்பவும் வாருங்கள். இப்போ என்ன அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து, ஓசியா 5:15, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன், தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாக தேடுவார்கள். அப்போ குற்றங்களை உணரக்கூடிய ஒரு நல்ல இறுதியம் நமக்கு இருக்குன்னு. ஹல்லேலூயா. தாவீது குற்றங்கள் செய்தான் உணர்ந்தான், அதுக்கேற்ற தண்டனை அனுபவித்தான். நீங்கள் 2 சாமுவேலில் நீங்கள் போய் வாசிங்க. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்கிறான், இது போல் வந்து ஒரு ஐஸ்வர்யன் தான், ஒரு ஏழன் தான், ஒரு வைப்போக்கம் வந்தான் அந்த ஐஸ்வர்யா வீட்டுக்கு. அவன் சமைக்க போடுறதுக்கு அவன் மாட்டை பிடிக்காமல் அந்த ஏழை வளர்த்த ஒரு ஆட்டுக்குட்டி, அவன் கூட பிள்ளை போல் வந்து ஆட்டுக்குட்டி அவன் வந்து சாவடிச்சிடுறான், அது விருந்து பண்ணுறான்னு சொல்லி. அப்போது தாவீது ரொம்ப கோவப்படுறாரு. அப்போ தான் நாத்தான் தீர்க்கதரிசி, அது நீ தான், வேறு யாரும் இல்லை சொல்கிறான். அவனை கொன்னுன்னு, அவனை மரணத்துக்கு ஏதுவானவன்னு சொல்கிறாரு. அப்போ தீர்க்கதரிசி, நீ தான்டா அது, அப்போ உன்னை தானே கொல்லு. ஹல்லேலூயா. நீதி சங்கீதம் 19வது வார்த்தை வாசிப்போம். சங்கீதம் 19 19வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை பார்ப்போம், கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. சங்கீதம் 19 12வது வார்த்தை, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஹல்லேலூயா. ஏசின் ரத்தம் எத்தனையோ ஊழியக்காரங்க வந்து சத்தியத்தை சொல்லி 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 அவங்க செத்தே போயிட்டாங்க. இன்னும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ கூட திருந்தாங்க இருக்காங்க. ஹல்லேலூயா. தேவனை ஏற்றுக்கொள்ளாதவங்க, தங்க குற்றங்கள் உணராதவங்க இருக்காங்க. பாவ குற்ற உணர்வு இருக்குன்னு சிலருக்கு பாவ குற்ற உணர்வு இருக்கும். அந்த பாவ குற்ற உணர்வு சில பேர் சாவே அடிச்சிடும். ஹல்லேலூயா. அதுக்காக தற்கொலைக்கு காரணமே அதுதான். அது நான் பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம என்ன பண்ண ஜெயம் கொள்ளணும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்கள் நீக்கலாக்கும். மறைவான குற்றம். இப்போ என்னை கூட பார்த்தாக்கா, நான் ஒரு பிரசங்கியார், போதகராகவும் இருந்தேன். இப்போ வந்து நான் தீர்க்கதரிசி காரியத்தை செய்துட்டு இருக்கேன். முடிஞ்சவக்க கர்த்தர் என்னென்ன சொல்கிறேன் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றேன். அதிகமாக என்ன நிறைவேற்றணும், கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றேன். ஹல்லேலூயா. அப்போது மறைவான குற்றங்கள் என்னிடத்துலையும் இருக்குது, எல்லாமே இல்லை. அது எப்படி சொன்னாக்கா, பழைய மனுஷன் ஓய்ந்து புதிய மனுஷனாக புதிய சிருஷ்டிக்குள்ளே நம்ம வந்தாச்சு. மறுபடியும் வந்து பிறந்திருக்கிறோம். ஞானஸ்தானம் மூலமாக நம்ம பிறந்திருக்கனால பழையெல்லாம் ஓய்ந்தோன்னா எல்லாம் புதியதான வசனம் சொல்லுது. நம்ம அந்த பழசைக்கு ஐயோ நம்ம பாவம் செஞ்சோம், சின்ன வயசில் பாவம், அந்த பாவம் செஞ்சோம், இந்த பாவம் செஞ்சோம், அதெல்லாம் கரெக்டு. ஆனால் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது, ஞானஸ்தானத்துக்கு உட்படும் போது, இல்லை தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது, நீ புதிய மனுஷன் மாறும் போது எல்லாம் குற்றம் மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. குற்றங்கள் அப்போது குற்றம் செய்யாதவனு கூட இல்லை, குற்றவாளிகளுக்கு வந்து தண்டனை விதிக்கிறாங்க. சில குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கிறதில்ல, சுதந்திரமாக இருக்காங்க. ஹல்லேலூயா. சில குற்றவாளிங்க தப்பிச்சிடுறாங்க, சில குற்றவாளிங்க மாட்டிக்கிறாங்க. ஹல்லேலூயா. யூதா சொன்னான், குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன்னு சொன்னான். யூதாசு குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். இன்றைக்கி ரொம்ப பேர் குற்றங்களை காட்டி கொடுக்கணும். இந்த குற்றம் பாரு, அந்த குற்றம் பாரு, உப்பு சாப்பிட்டோம் தண்ணி குடிப்பான்னு சொல்லிட்டு வசனம் எல்லா பொதுவான வார்த்தை இருக்குது. அவர் 20,000 கோடி வச்சுன்னுக்காரு, இவர் 10,000 கோடி வச்சுன்னுக்காரு, இவர் 5,000 கோடி வச்சுக்கிட்டோம். பணக்காரனுக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. பணம் வச்சுன்னுக்கிறவன் பரலோகத்துக்கு வந்து சம்பந்தப்பட்டவன் இல்லை. அவனுக்கும் பணத்துக்கும் பரலோகத்துக்கும் கனெக்ஷன் கிடையாது. பரிசுத்தத்துக்கும் பரலோகத்தான் கனெக்ஷனு. நீ பரிசுத்தமாக இருந்தாக்கா பரலோகம் கனெக்ஷன் ஆகும், பணத்தோடு இருந்தாக்கா கனெக்ஷன் ஆகாது. ஹல்லேலூயா. அதுக்கு அப்போஸ்தலர் பார்த்தாக்கா அந்த மாய விதக்காரன் பவுல்கிட்ட கொண்டு வந்து பணத்தை கொடுத்து
நான் யார் யார் மேலே கை வைக்கணும் அவங்களாம் பரிசுத்த பேரன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், உன் பணம் உன்னோட நாசமாக போக சொல்கிறாரு. உன் பணம் உன்னோட நாசமாக போக. குற்ற உணர்வு எல்லாருக்கும் இருக்குங்க. யாருக்கு குற்ற உணர்வு இல்லை? அந்த குற்றத்தை உணர்ந்து அவனை திருத்திக்கணும். தாவி தன்னை அந்த திருத்திக்கின தண்டனை பெறுறான், தண்டனை வாங்கிக்கிறான். கர்த்தர் அவன் பாவத்தை மன்னிக்கிறாரு. செல்ஃபிஷாக இருந்தான், சுயநலம் இருந்தது, பாவம் செஞ்சான், எல்லாம் செய்யறான். அவன் செய்த பாவம் போல் அது எப்படி சொல்ல போகுதுனாக்கா, கொடிய கொடிய பாவங்கள். அது பாவத்தில் கொடிய பாவங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கொடிய இக்கட்டிலே நான் அகப்பட்டேன்னு சொல்கிறார் தாவீது. கொடிய இக்கட்டு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போது இந்த சங்கீதத்தில் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீக்கலாக்கும். மறைவான குற்றங்கள். சரி, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 69 5வது வார்த்தை நான் பார்க்குறேன். தேவனே, நீர் என் புத்தினத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றமும் மறைந்திருக்கவில்லை. தேவனே, என் புத்தினத்தை அறிந்திருக்கிறீர், நீர் என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. அப்போது எந்த குற்றமும் தேவனுக்கு மறைவானது. டியூட்டாமிய உபகாமத்தில் கடைசி வாரத்தில் மறைவானது கர்த்தருக்குரியது சொல்லு. மறைவானது கர்த்தருக்குரியது. மறைவானது கர்த்தர். மறைந்த குற்றங்கள், மறைத்து வைக்கிற குற்றங்கள், மறைத்து வைக்கிற பாவங்கள் எல்லாமே கர்த்தருக்கு உரியது. பார்க்குறாரு அவர். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எஸ், எங்கள் இனத்தார் பூரா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனுங்க, லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக வச்சுருக்காங்க. இருந்தாலும் அவங்க கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு வேண்டியது என்னத்துமா? புசிப்பும் குடிப்பும், பணம் இருக்கணும். நல்லா குடிப்பாங்க, நகை நட்டு வாங்குவாங்க, பெண் கொடுப்பாங்க, பெண் வாங்குவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு. தேவனுக்குரிய மகிழ்ச்சி கிடையாது. ஆனால் நிறைய அந்த அந்த என்னுடைய பழைய இனத்தில் உதவி பண்ண மாட்டாங்க. சில பேர் பைத்தியமாக மாட்டுவாங்க. பணம் இல்லாமல் சில பேர் இருக்காங்க, அவங்க உதவி செய்ய மாட்டாங்க. அப்படியே சில பேர் செத்துருவாங்க பணம் இல்லாமல். அவங்க குடும்பம், அவங்க வம்சமே காணாமல் போயிடும். சரி, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்ம நினைக்கிறார். அவர் நம்மளை ஆசைப்பட நம்ம வசனம் சொல்லுது. நம்ம ஜனங்களை என்ன பண்ணுறோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறோம், ஒருத்தர் தாங்குகிறோம். கர்த்தர் நல்லவர். அப்போது என் குற்றம் உமக்கு மறைந்திருக்கவில்லை. நம்ம நினச்சிக்கணும், நம்ம குற்றம் பண்ணது யாரும் பார்க்கல, நான் பாவம் செஞ்சு யாரும் பார்க்கல. என்னுடைய சாட்சியை ஒரு நாள் பகிர்ந்து கொள்கிறேன். நானும் அப்படி தான் நினச்சேன். அமாவாசை இருட்டில் போய் தப்பு பண்ணேன். அப்போல்லாம் சாராயம் குடிப்பேன், சாராய கடை நடத்தியிருக்கேன் நான். எங்கள் சொந்தத்தில் கிட்டத்தட்ட கருணாநிதி பீரியடில் 80 சாராய கடை எடுத்தோம். அப்போ அந்த பிராண்டு ஒன்று வரும், அதை தண்ணி கலப்பம் எல்லாம் செய்வோம். சரி, அதை விடுங்க, அது போயிடுச்சு. அதெல்லாம் நினைக்கிறேன். இருந்தாலும் இப்போ இருக்கிற சந்தோஷம் அப்போ இல்லை. உண்மையான ரட்சிப்பு கர்த்தருக்குள்ளே இருக்குது. கர்த்தர் நல்லவர். அடுத்த பிரசங்கி 10:4 ஒரு வார்த்தை பார்ப்போம். பிரசங்கி 10:4. பிரசங்கி 10. அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானம் விட்டு விலகாது. இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமிழ்த்தி போடும். இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமிழ்த்தி போடும். ஒரு சிநேகனுடைய சிநேகம் நீடிச்சுன்னா அவங்க குற்றங்களை எண்ணாத இருக்குன்னு நீதிமொழிகள் இருக்கு. சரி, இப்போ என்ன விசேஷம்னாக்கா, ரோமர் அதிகாரம் 10
ரோம அதிகாரத்தில் 14வது அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 14 1வது வார்த்தை வாசிக்கிறேன். விசுவாசு பலவீனம் உள்ளவர்களை சேர்த்துக்கொள்ளுங்கள். விசுவாச பலவீனம் உள்ளவர்களை சேர்த்துக்கொள்ளுங்கள். ஆனாலும் அவர்களுடைய மன ஐயங்களை குற்றமாக நிர்ணயிக்காமல் இருங்கள். சில பேருக்கு அவங்க பலவீனமாக இருப்பாங்க. ஒரு காரியத்தில் விசாரிப்பாங்க, ஐயா எப்படி ஐயா, அவங்க என்ன சொல்கிறாரு, ஐயங்கள் சந்தேகங்கள் கேட்பாங்க, ஐயா இது எப்படி அப்படி சொன்னாக்கா அது குற்றமாக எடுத்துக்குவாங்க. சில பேருக்கு இந்த சுவிசேஷம் சொல்லும்போது, சில சாட்சியம் சொல்லும்போது அவங்க குற்றமாக எடுத்துக்குவாங்க. அவங்களுடைய பலவீனம் தாங்கணும். அதான் பவுல் எழுதுறாரு, விசுவாச பலவீனம் உள்ளவர்களை சேர்த்துக்கொள்ளுங்கள். நம்ம எங்கே சேர்த்துக்கிறோம்? பலசாலி வேணுங்கிற ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. போன வாரம் எனக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி என்னங்க சொல்லி கேட்டேன். ஐயா, என்னுடைய வீட்டுக்காரர் ஒரு ஊழியக்காரர் கூட உடன் ஊழியக்காரர் ஊழியம் பண்ணிக்கிட்டே இருந்தார். திடீர்னு அவர் சிக்காயிட்டார், நடக்க முடியாமல் சிக்காயிட்டார். நான் யாரையாவது குற்றப்படுத்தி பேசுறதா நினைக்காதீங்க. எப்படி இருக்கு சொல்ல, இப்போ நடப்ப சொல்கிறேன். என் வீட்டுக்காரர் இப்போ நடக்க முடிய பலவீனம் ஆகிட்டார். அந்த பாஸ்டர் என்ன சொன்னார் தெரியுங்களா? யார் சொன்னார்? என்னம்மா சொன்னார்? சொன்னார், எனக்கு நொண்டி குதிரை வேணாம், யுத்த குதிரை வேணும்னா. அப்போ முதல்ல யுத்த குதிரை இருந்தது, இப்போ நொண்டி குதிரை ஆச்சு. ஏன் நொண்டி குதிரை வச்சுன்னு எதுவும் செய்ய முடியாது. உடைந்து போன பாத்திரம் இருந்தால் கூட அது கோய்கட்டை வேக வைக்க உகலான்னு சொல்லப்பட்டிருக்கு. உதாரணம், பழமொழி. ஒரு பாத்திரம் உடஞ்சி போச்சுன்னாக்கா அந்த பாத்திரம் யூஸ் பண்ணுற விதத்தை போய் யூஸ் பண்ணலாம். நடக்க முடியல சொன்னாக்கா அப்போ நடக்கிற நேரத்தில் அவனை வச்சுன்னு வேலை வாங்கினேன்ல. தாவீது சிங்காசனத்துக்கு வந்தோடனே சவுலுடைய குடும்பத்துக்கு, யோனாதான் குடும்பத்துக்கு உதவி செய்யணும் கற்றுட்டு யார் இருக்காங்க, அவனோட புள்ள இருக்கான், நொண்டி புள்ள இருக்கான், அவனை கூப்பிட்டு எல்லாத்தையும் செய்தார். ஒரு மனசாட்சி. அந்த ஊழியக்கார சொன்னான், இப்போ விட்ட ஊழியக்காரங்க இருக்காங்க, அவன் நொண்டி ஆக மாட்டானா? யுத்த குதிரை வேணாமா, நொண்டி குதிரை வேணாமா? ஊழியக்காரன் சொல்கிற பேச்சாயிது. அவனை பார்த்து அவனை ஜபிச்சு அவனை சுகம் கொடுக்க முடியாத ஒரு ஊழியக்காரனி, ஒரு வல்லமில்லாத ஊழியக்காரன், உன்னை போய் நீ ஊழியக்காரன் சொல்லிக்கிற எப்படி சொல்கிறது சொல்லுங்கள்? ஊழியக்காரன் சொன்னாக்கா தன்னை அர்ப்பணிக்குங்க. பிசாசு எதிர்க்க நிற்கணும், பிசாசு ஓட்டுன்னு, அற்புதங்கள் நடக்குது, அதிசயம் நடக்கணும், தன்னை ஒப்புக்கொண்டு சாவணும் கட்டுறக்காக. சரி, ரொம்ப மன வருத்தப்பட்டேன். அந்த அம்மா பேச முடியாமல் ஃபோனில் அழுகுறாங்க. ஐயா, அவர் சொல்கிறாரு, நொண்டி குதிரை வேணாம், எனக்கு யுத்த குதிரை வேணும். கர்த்தர் மன்னிப்பாராக. ஹல்லேலூயா. சரி, ஜெபிச்சு அந்த அம்மா கர்த்தர் சுகம் கொடுப்பாரு, தைரியமாயிருமா, பலீனம் நீங்கள் சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். கண்டிப்பாக செய்வார் கர்த்தர். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் சொல்ற வார்த்தை பொய்யா? உன்னால் சுகம் கொடுக்க முடியலன்னா ஊழியம் கர்த்தர் சுகம் கொடுப்பாரு. பாஸ்டரா, நீ யுத்த குதிரை ஏறி ஓடி போட போய் ஓட முடியாது உன்னால. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இது போல் சொல்லக்கூடாது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. விசுவாச பலவீனம் உள்ளவர்களை சேர்த்துக்கொள்ளுங்க. ஆனாலும் அவனுடைய மன ஐயத்தங்கள் குற்றமாக என்ன நிர்மாணிக்காமல் இருங்கள். அடுத்தது, புசியாதிரவனே அற்பமாக என்ன இருப்பாங்க. புசியாதிருக்கணும் அற்பமாக என்ன இருப்பாங்க. புசியாதிருக்கும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாங்க. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரு. அப்போ நொண்டி குதிரையும் பிறகுது, யுத்த குதிரையும் பிறகுது. ஆண்டவர் எல்லாத்தையும் செய்கிறாரு. ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாங்க, இவன் குருடனா பிறந்த யாருக்குங்க என்ன சமைச்சேன், இவன் தகப்பன் செய்துதான் இது என்ன என்று சொல்லி கேட்குறது. இல்லை, தேவ மகிமைக்காகவே பிறந்திருக்கான்னு சொன்னார் யோவான். சில பேர் தேவன் மகிமைக்காக பிறக்கிறாங்க. நொண்டியாக பிறக்கிறான், குருடனாக பிறக்கிறான், செவிடனாக பிறக்கிறான், ஊமையாக பிறக்கிறான். பைபிளில் இல்லையா? அவன் கூட்டம் கூப்பிட்றான், தாவீது குமாரனே எனக்கு கத்துறான். இன்னொரு கூட்டம் கேட்குறான், மத்தியில்
ஐயா எங்கள் எனக்கு வல்லமை இருக்கா சொல்லி இருக்க ஐயா சொன்னால் சரி வாங்கிக்கோ சொல்கிறேன். சரி அதுக்காக ஓரம் கட்டிடியா? அது தீனி போட மாட்டியா நொண்டி குதிரைக்கு? பிள்ளையம் குதிரை என்ன சொல்லிச்சு கவிதை, இது வரைக்கும் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனியா உனக்கு? எதுக்கு சொல்லிச்சு அது? நீ சாகாத படிக்க அது விலகி போச்சு, நன்மை செய்தது. அவள் அதுபோல் சில பேர் நன்மை செய்கிறாங்க, சில பாஸ்டருங்க அடுத்தவங்களை உதாசீனமாக வைப்பாங்க. விஷயம் என்ன தெரியுமா? எல்லாம் எப்படி சுற்றி பார்த்தா பின்னாடி பணம் வந்துச்சுனாக்கா அதனுடைய மேன்மை வச்சு தான் மனுஷன் தரம் பிரிக்கிறாங்க. கர்த்தர் பணத்தை பார்த்து தரம் பிரிக்கிறது இல்லைங்க, அவன் இருதயத்தை பார்க்குறாங்க. மனுஷனும் முகத்தை பார்க்குறான், தேவனும் உள்ளான இருதயத்தை பார்க்குறாரு. சரி, கர்த்தர் நல்லவர். இப்போது இதில் என்ன சொல்லு, மற்றவனுடைய வேலைக்காரனை குற்றவாளி தீர்க்கிறதுக்கு நீ யார்? மற்றவனுடைய வேலைக்காரனை குற்றவாளி தீர்க்க நீ யார்? வசனம் கேட்குது, அவன் நின்றாலும் வீழ்ந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதம். ஊழியக்காரனுக்கு எஜமான் யார்? இயேசு கிறிஸ்து. அவன் வீழ்ந்தாலும் நின்றாலும் இயேசு கிறிஸ்து தூக்கி விடுவார், அவர் பார்த்துக்குவார். இவர் நம்ம அவர் பிறந்ததுலேருந்து பால் ஊட்டி பாயசம் கொடுத்து அவரை வளர்த்து ஊழியம் பண்ணி கட்சியில் அவர் நொண்டி குதிரானும் தைத்து விட்டார். இவரை தனக்கு சாதகமாக இருந்தாக்கா சாதகம் பண்ணிக்கிறாங்க, சாதகங்களை ஒதுக்கிடுறாங்க. தேவன் அப்படியே ஒதுக்குறாரு. ஒருவனையும் அவர் அற்பமாக என்னதில்லை. வசனம் எப்படி இருக்கு? ஒருவனையும் அற்பமாக என்ன நினைக்கிறதில்லை. சரி, கர்த்தர் நல்லவர். அடுத்து சொல்கிறாரு, மற்றொரு வேலைக்காரனை குற்றவாளிக்கு தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் வீழ்ந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறாரு. நொண்டி குதிரை நல்ல குதிரையாக மாற்ற முடியும் அவரால். பாஸ்டர், நொண்டி குதிரையை நல்ல குதிரையாக மாற்ற முடியும், நல்ல குதிரையை நொண்டி குதிரை ஆக்க முடியும். அது தெரிஞ்சுக்குங்க. உள்ளந்த எலும்புல உயிர் அடைய செய்து சொன்னாக்கா அவரால் கூடாத காரியம் ஏதாவது இருக்கா? இன்னொரு ரகசியம், நியாயம் கிடைக்காம கெட்டு போகணும் ஒரு வசனம் இருக்குது. அதை பற்றி நான் பிறகு பேசுவேன், கேளுங்க. தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து டிஸ்கஷன் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க, என்னை உற்சாகப்படுத்துங்க, காணிக்கையில் தாங்குங்க. பணம் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நான் கூட பேசுகிறேன்னு சொன்னாக்கா இதுக்கு யூடியூப்க்கு ப்ரீமியம் கட்டினு, கூகுளுக்கு கட்டினு, அப்புறம் ஒய்ஃபை வாங்கி கட்டினு, எல்லா காரியம் இருக்குது. மாதத்துக்கு எப்படியும் ஒரு 5000 ரூபாய் செலவாகும். எல்லோரும் கேட்குறப்ப நீ கேட்குறீங்கன்னா கேட்டு தான் அவனுக்கு வேறு விஷயம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவங்கவுங்க பெருசாக கேட்குறேன், நான் சின்னதாக கேட்குறேங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போ நிறைந்த வல்லவர். அதனால் அதே ரோமர் 14:10 இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி திருக்கிறது என்ன? நீ கர்த்தர் மன்னிக்கினு, நான் ரசிக்கப்பட்டு 40 வருஷம் ஆயிடுச்சு. முதல்ல உரைச்ச ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வசனம் சொல்றது, ஞானிகளை எழுதிய துக்க வீட்டில் இருக்குமா? எங்கே இருக்கோம் ஞானிகள்? நான் சொல்லுங்க, பிரசங்க சொல்கிறாருங்க, ஞானிகளை எழுதி துக்க வீட்டில் இருக்குமா? இப்போ என்னோட ஆடல் பாடலோடு வராங்க, உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கின்னு. சரி இருக்கட்டும், சரி உங்கள் இஷ்டம். அது உங்களுக்கு ஆடத்துக்கு தெம்பு இருக்குது, பாடுறதுக்கு தெம்பு இருக்குது, பாடுங்க ஆடுங்க. சரி, கர்த்தர் நல்லவர். இங்கே இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி இருக்கிறது என்ன? நீ உன் சகோதரன் அற்பமாக எண்ணுகிறது என்ன? குற்றவாளியான்னு சொல்கிறான், அற்பமாகவும் நினைக்கிறான். ஐயா, காரணம் என்னாச்சுமா? எல்லாத்துக்கும் காரணம் இன்றைக்கி மற்றவங்க குற்றவாளியை பேச காரணம் நம்ம போதகர் தான். என்னிடத்தில் ஒன்றும் இல்லை சொன்னார் ஆண்டவர். என்ன சொன்னார்? உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. நீ மூட்டையாக கட்டி வந்தாக்கா நீ எப்படியா மற்றவங்களை சொல்ல முடியும்? உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. யூதாசை பற்றி சொன்னார், பணப்பையை வச்சுருந்தான் அவன் திருடான்னு சொன்னார். பணத்தை வச்சுனுக்கெல்லாம்
சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களே, திருடன். பாக்டா திருட பெரிய நிறையா வசூல் பண்ணி வச்சுருக்காங்க. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி சொல்லி லட்சம் கோடி. அவன்லாம் பாக்டா திருட. நாங்களாம் சாதா திருடனுங்க. ஏதோ நீங்கள் சின்ன சின்ன காணியை கொடுக்குறத வச்சுக்கின்னு சாப்பிட்டுக்கின்னு இது உங்கள் மத்தியில் பேசின்னு இருக்கும். எவ்வளோ சந்தோஷங்க. இந்த சிச்ச முகம் பார்க்கறது எத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டேன். 20 வருஷம் ரசிக்கப்பட்டு 20 வருஷம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. நான் ஒன்றும் இல்லாமல் தான் மலைக்கு போனேன். 2000 அந்த மலை மேலே போய் உட்காந்து 20 வருஷம் மலை மேலே போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன். ஆனால் எனக்கு கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றினார். இன்னும் தேவைகள் இருக்குது, செய்வார் கர்த்தர். உங்கள் மூலமாக செய்வார் சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் நம்பிக்கைனால தான் இது நான் பேசுகிறேன். நீங்களாம் ஆதரவு தருவீங்க, நீங்களாம் தாங்குவீங்க. இப்படி ஒரு நம்பிக்கையில் தான் நீங்கள் பேசின்னு உட்காந்துருக்க. கர்த்தர் நல்லவர். நானும் குற்றப்படுத்தி பேசலாம், எத்தனையோ பேர் குற்றப்படுத்தி பேச எவன் 100 ரூபா யாரும் எதுவும் தர மாட்டாங்க. நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு பாட்டு பாடிட்டு மனசு என்ன பண்ணு கம்முன்னு இருந்துன்னு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளியை தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரன் அற்பமாக எனக்கு இருக்கிறது என்ன? நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனம் முன்பாக நிற்போமே. நியாயாசனம். அப்போ நியாயப்பிரமாணம் சொல்கிறது வந்து இதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 13:8 ஒருவரிடத்தில் அன்பு கூறுவது போல ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுவது போல கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். பிறரிடத்தில் அன்பு கூறுவன் நியாயம். நீ குற்றப்பட்டின எப்படி நியாயப்பிரமாணத்தை ஏற்றுவேன்? சில சபையில் பாசம் நானும் எத்தனையோ சபை பாச போய் நான் வந்து பாசம் குற்றப்பட்டு தரேன். எவனுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அவனுக்கு அதிகமாக கேட்கப்படும், எவனுக்கு குறைவாக கொடுக்கப்பட்டோ அவனுக்கு குறைவாக கேட்கப்படும். பேதுருவேன் யாருக்கு அதிகமாக மன்னிச்சோம், யாருக்கு குறைவா? யார் அதிகமாக அன்பாக இருப்பாங்க? அதிகமாக மன்னிக்கப்பட்டோம் அன்பாக இருப்பான். குறைவாக மன்னிச்சோம் குறைவாக அன்பாக இருப்பான். அதே கேட்டார், அதிகமாக கொடுக்கறது அதிகமாக கேட்கப்படும். ஐயா கர்த்தருடைய நாமத்தில் நான் பல கோடி வச்சுன்னு பல கோடிக்கு நீ கணக்கு கொடுக்கணும். கொஞ்சமாக கணக்கு கொடுக்கணும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்கு முன்பு போய் நிற்போன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எனக்காக ஜெபிச்சுக்கோங்க. உதவி செய்ய மனசு இருக்கு, உதவி செய்யுங்க. எனக்கு இல்லை, ஊழியத்துக்கு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 2வது ரோமர் 2வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை பார்ப்பேன். நான் இது எதுக்கு கடந்து போகிறேன்னு சொன்னாக்கா, சபை வச்சுன்னு இருக்கோங்க. அதுக்கு முன்னே சபைங்க தான், சபையில் தான் பேச முடியும். சபையில் தான் இந்த சத்தியவாசனம் சத்தியவாதிங்க பேச முடியும். சில இடத்துல பணக்காரங்க என்ன பண்ணாங்க, தங்கள் பணம் இருக்கிறனால 1000 2000 கொடுத்து அந்த ஃபுல்பிட் மேலே நின்று பேசுவாங்க. உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. நல்லா வசதியானவங்களை கொண்டு வந்து பாஸ்டருங்க என்ன பண்ண நல்லா வசதியாக இருக்காங்க சொன்னால் அவங்கள கூப்பிட்டு வந்து ஃபுல்பிட் மேலே விட்டு பேச விடுவாங்க. பேசி முடிச்சோன்னா ஒரு கையால் ஒரு 5000 10,000 கொடுத்து போகிற அவங்க தகுதிக்கு ஏற்ற கூட ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. நானும் நீயும் பேச முடியாப்போ நம்மகிட்ட பணம் இல்லை. நம்ம போய் பேசணும்னு சொன்னாக்கா நம்மகிட்ட பணம் 1000 ரூபாய் கேட்பாங்க, 2000 ரூபாய் கேட்பாங்க. இல்லை சரி, அதனால் ஜெபிக்கலை. ஆனால் காலப்போக்கில் பாருங்கள், இந்த சோசியல் மீடியா எனக்கு உதவியாக இருக்குது. இப்போது காலப்போக்கில் இந்த சோசியல் மீடியா எனக்கு உதவியாக இருக்குது. எதுக்கு சொல்கிறது தெரியுமா? நான் ரொம்ப நாளாக ஜெபிச்சிருக்கேன், 20 வருஷமாக ஜெபிச்சிருக்கேன். ஆண்டவரே என்னுடைய வருமானத்தை ஆஸ்வதின்னு சொல்லிட்டு போன அக்டோபரில் இது ஓப்பன் பண்ணேன். சிம்பிளாக தான் ஓப்பன் பண்ணி சிம்பிளாக தான் பேசுகிறேன். எனக்கு வந்து அதிகமான வருமானம் கிடையாது, இருந்தாலும் பேசுகிறேன். வர காணிக்கெல்லாம் ஊழியத்துக்கு செலவு பண்ணுறேன். சரி இருக்கட்டும். ஆச்சரியமாக இருக்குங்க, இது வரைக்கும் 50,000 பேர் பார்த்துட்டாங்க.
அப்போ எனக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம், பரவாயில்ல நமக்கு ஒரு சபை போல் 50,000 பேர் பார்க்கறது கொடுத்துருக்க. ஒரு சபையில் போனாக்கா 1000, 2000, 10,000. நான் ஏசியில் சபையில் 40,000 பேர் இருந்தாங்க. அப்போது இந்த தேவனுடைய வார்த்தை கேட்கறதுக்கு எனக்காக கர்த்தர் ஒரு 40,000, 50,000 பேர் வச்சுருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இதை விட மகிழ்ச்சி ஒன்றும் இல்லை. கர்த்தர் நல்லவர். இங்கே 2வது பவுல் 2:1 வாசிக்கிறேன். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. இங்கே வசனம் சொல்லுது, ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற நீ யாரானாலும் சரி. நீ யாரா இருந்தையா? நீ யார்? ராஜா இரு, மந்திரி இரு, நீ யார் பூஜா இரு, நீ கர்த்தர் அதை பற்றி பயப்பட மாட்டார். பிரதமர், எம்பி, முதலமைச்சர் அப்படியெல்லாம் கர்த்தர் பார்க்கறதில்ல. கர்த்தர் உண்டாக்குனா அவங்க இருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் வேற. அவங்க நோக்கம் ஆளுன்னு பணத்தை சேர்க்கணும், புகையை சம்பாதிக்கணும். ஒன்றும் இல்லை. சங்கீதம் 41 சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை. செத்தவன் உயிரோடு இருக்க, சுகபோகமாக இருக்கிறது செத்தவன். வார்த்தை அவ்வளோதான். சுகபோகமாக இருந்தால் செத்தவன். கொடி கொடியாக வச்சும் கூட செத்துடுறான். ஒன்றும் இல்லாதவன் உயிரோடு இருக்கான். பிரசங்கில் 9 ஒரு தரித்திரம் அற்புதம் பண்ணான், மறந்துட்டாங்கய்யா. ஒரு நாட்டே விடிச்சான் ஒரு தரித்திரன், ஒரு ஞானவான், மறந்துடுறாங்க. சரி இருக்கட்டும், கர்த்தர் நல்லவர். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகள் நீயே செய்கிறபடியா நீ மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். யூடியூப்பில் பார்த்தாக்கா ஜாம்பவானுங்க நிறையா வராங்க, கிறிஸ்தவ ஜாம்பவானுங்க. எம்டி ஜெகன் 11 சேனல் போட்டிருக்காரு. 11 சேனல் போனானா 32 சேனல் போட்டால் உனக்கு என்னையா? ஸ்தோத்திரம். டிஜிஎஸ் தினகரன் 20 கோடி இருக்கு அவர்கிட்ட இருந்தா என்ன, உனக்கு என்ன? அவர் வச்சுக்கிட்டோம். அவர் முகத்தில் இருக்கிற மிஸ் அவருக்கு, அவர்கிட்ட இருக்கிற பணம் அவருக்கு. உனக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாரோ அதில் சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய பேர் வர்றாங்க, நான் பார்க்கறதில்ல. ஐயோயோ தேவையில்லாத வார்த்தைங்க. இவர் நியாயாதிபதி போல் உக்காந்து இவங்க சொல்கிறதும் 100க்கு 100 உண்மை சொல்கிறா போல். அதை மற்றவங்களாம் என்னத்துக்கு இருக்கான்? தங்களை தாங்களே நியாயப்படுத்திக்கிறாங்க. நாங்கள் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா? யாராக இருந்தால் என்னையா? யாராக இருந்தால் நான் மற்றவங்க குற்றவாளி இருக்குது. நீ யாரையா? உனக்கு யாரையா அதிகாரம் கொடுத்தாங்க? யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தாங்க? உனக்கு ஒன்றும் அதிகாரம் கொடுக்கல. சரி, கர்த்தர் நல்லவர். நீ யாரானாலும் சரி உன் முகக்குச்சொல்ல உனக்கு இடமில்லை. நீயே குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியா நீ மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னை நானே குற்றவாளியாகி தீர்க்கிறாய். 3வது வார்த்தை ரோமர் 2:3 இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாயத்திற்கு தப்பிக்கொள்வாய் என்று நினைக்கிறாயோ? தேவனுடைய நியாயத்திற்கு தப்பிக்கொள்வாய் நினைக்கிறேன். ஐயோ அவர் அப்படியா, இவர் இப்படியா, இவர் கூஜா தூக்குறாரு, இவர் ஜாலரா அடிக்கிறார். நீ தப்பிக்கிறியா பாரு. முதல்ல ஈவன் தப்ப ஓடுன்னு சொல்லிட்டு ஆதிகாமத்தில் இருக்கு. ஜீவன் தப்ப ஓடு. லோத்தை பார்த்து என்ன சொல்றாங்க? ஓடியா மலைக்க, எல்லாம் விட்டு ஓடு, ஜீவன் தப்ப ஓடு சொன்னார். அவர் ஓடிட்டாரு. மலைக்கு உலகத்துக்கு மேலே ஆசை. ஐயோ நகையை விட்டு வந்துட்டேன், வெள்ளி பாத்திரம் கொலுசு விட்டு வந்துட்டேன், ஐயோ அடிக்க விட்டு வந்துட்டேன். திரும்பி பார்த்தாங்க உப்பு துண்டாயிட்டா. உப்பு துண் சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, இன்னொரு சமயம் அதை பார்ப்போம், இப்போ வேணாம். ஜீவன் தப்ப ஓடு சொல்கிறான். ஜீவன் தப்ப ஓடு சொன்னாக்கா இவன் அடுத்தோட நியாயம் தெரியுங்க உக்காந்துங்கன்னு. எல்லாம் நியாயமாயா? சரி, கர்த்தர் நல்லது.
அது இப்படிப்பட்டவர்களே நீ செய்கிற குற்றங்களை என்ற திருத்தம் அவைகள் வழியே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாயத்திற்கு தப்பிக்கொள்வாய் என்று நினைக்கிறாயோ அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். இப்போ தேவ தயவு உன்னை குணப்படுத்தும்படி அறியாமல் இருக்காங்க அவங்க. தேவனுடைய தயவு தெரியாது, விட்டு கொடுக்குறாரு, விட்டு கொடுப்பார், போட்டு ஒரு அடி அடிப்பார், அடித்து காயம் கட்டுவார். இந்த ஆட்டுக்காரங்க இருக்காங்களே, அடங்காத ஆட்டுக்குட்டியில் காலை உச்சிட்டு தோல் மேல் போட்டுக்குவாங்க. அது பல நாள் போச்சு, அது மேலே இருந்து அது மறுபடியும் காலை கட்டிட்டு கால் சீட்டை கீழே விட்டா அந்த மெய்ப்பெண் பின்னாடியே போகும். அதுபோல் கர்த்தர் என்ன பண்ணார், உங்கள் கால் எலும்பை முறிச்சிடுவார். யாக்கோபு தொடை சந்த சொத்து அவங்க சுழிக்கு நடந்தானா, ரொம்ப அவன் பேர் என்ன, வேலை செய்யறது போல் வேலை செய்கிறாங்க இப்போல்லாம். சரி, கர்த்தர் நல்ல ஒரு ஹல்லேலூயா. தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளை ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணிக்கிறாயோ. சில பேர் அசட்டை பண்ணுறாங்க, ஊழியர்கள் ரொம்ப அசட்டை, கர்த்தரே அசட்டை பண்ணுறாங்க. யோபு 40-42 இருக்குது. தேவனை குற்றவாளி ஆக்குறாங்க. சரி, கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா. இன்னும் 2 வார்த்தை பார்த்து கடந்து போகும். யாக்கோப்பு அதிகாரத்தில் யாக்கோப்பு 5வது அதிகாரம். யாக்கோப்பு 5வது அதிகாரத்தில் 16வது வார்த்தை வாசிக்கிறேன். 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. ஐயா, ஜபம் சொன்ன என்ன ஐயா? கிறிஸ்துவன் கேட்குறான். 11 மணிக்கு வந்துக்கிறாங்க, அவன் எப்படி ஜபிப்பான்னு சொல்லு. பணம் சேருது, பணம் பிசாசு கொடுப்பான். ஜபம் உன்னால் செய்ய முடியாது. ஜபம் வந்து கர்த்தருடையது, பணம் வந்து பிசாசு கொடுப்பான். இவன் உலகத்தை அதிபதி கொடுப்பான் பணம். ஆனாக்கா ஜபம் பண்ண தூண்டுது யார்? பரிசுத்த ஆவியானவர். ஜபம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் கூட சின்ன ஊழியக்காரன் கொண்டு வந்து ஏன் ஜபிக்கிறான்? ஜபம் ஒன்று ஒரு மேன்மையான ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்தை வச்சு பின்னாடி போயிருந்தேன். கர்த்தருடைய ஐஸ்வர்யம் என்னென்னு சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் பேசுகிறேன் இன்னொரு சமயம். அதுக்கு தொடர்ந்து பாருங்க. இப்போது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒரு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. குற்றங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுமா. அடுத்தவங்க குற்றவாளியாகவே தீர்க்கிறது ஒரு ஜல்மம், ஒரு சுபாவம். அது வந்து என்ன சுபாவம்? குற்றப்படுத்த சுபாவம். சரி, கர்த்தர் நல்ல ஒரு அடுத்த காரியம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. மத்திய 7வது அதிகாரத்தில் 1வது வார்த்தை பார்த்தோம். மத்திய 7வது அதிகாரம் 1வது வார்த்தை. நான் சுருக்கி பேச நிறைய காரியங்கள் இருந்தாலும் நான் சுருக்கி பேச. கடைசி வரைக்கும் பாருங்கள். உலகத்தை அப்படி கடைசி வரைக்கும் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் பார்த்தாலும் கேட்டாக்க உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு தான் வேதம் சொல்லுது. அதை தான் நான் பேசுகிறேன். இல்லை நீ வானத்தை பாரு, பூமியை பாரு, உனக்கு எல்லாம் கொடுத்தோம் நான் பேசலை. கர்த்தர் நல்லவர். இங்கே சொல்கிறாரு மத்திய 7வது அதிகாரத்து 1, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்க. இயேசு சொன்னார், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடி மற்றவர்களை குற்றவாளிகள் தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அழைக்கின்ற அளவின்படியே உங்களுக்கு அழைக்கப்படும். அதனால் ரொம்ப அருமையான வார்த்தை. அவர் விசாரிக்கிறார், 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறார். குற்றம் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. யூதாவிலே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக சொல்கிறார். அப்படி தேவதூதனே சொல்கிறாரு, பிசாசை பார்த்து கர்த்தர் உன்னை கடிந்து. இப்போ நம்ம ஆளை கடிந்து கொள்கிறோம் நமக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் 2-3 வார்த்தை பார்த்து, நிறைய வார்த்தைகள் இருந்தாலும் ஹல்லேலூயா.
1 சாமுவேல் 26:9 குற்றம் இல்லாமல் போகிறவன் யார்? குற்றம் இல்லாமல் போகிறவன் யார் சொல்லிட்டு 1 சாமுவேலில் கேட்கப்பட்டிருக்கு. அடுத்தது 2 ராஜாக்கள் 7:9 என்ன சுருக்கமாக பேச, அங்கே பஞ்சம் வருது. பஞ்சம் வந்தோடனே தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நாளைக்கு இந்த நேரத்தில் கைத்தத்தல் இப்படிலாம் விற்கும், கோதுமை வறுக்கட்டும், இது யாரால் முடியும் சொல்லிட்டு சொல்கிறாரு பிரதானி. நீ கண்ணால் பார்ப்பேன், நீ செத்துரு வச்சுன்னா அவன் செத்துறான். ஆனால் அந்த பஞ்சம் இருந்தால் கூட இன்னொரு இடத்துல என்ன சொன்னாக்கா, இது சமாரியாவில் யுத்த நெருக்கடி. அப்போது ஒன்றுமே கிடைக்கல. அங்கே குஷ்டரோகிங்க என்ன பண்ணாங்க, இங்கே சாவதை விட நம்ம பாளையத்தில் போய் பாளையத்தில் போய் சாவ போனாக்கா அங்கே எல்லாம் போயிடணும். கர்த்தர் ஒரு அற்புதம் பண்ணுறாரு. சத்துருக்கள்லாம் போயிட்டாங்க. போனாக்கா வெள்ளியும் பொண்ணு எல்லாம் இருக்குது. அது அவங்க நல்லா உண்டு பூசி நாக்கெல்லாம் ஒழிச்சு வச்சு இதை செய்யது நம்ம மேலே நாளைக்கு குற்றம் சுமருன்னு சொல்கிறாங்க. குஷ்டரோகிக்கு இருக்குங்க ஒரு மனம். அவன் சரீரத்தில் குஷ்டரோகம் எவ்வளோ அசிங்கம் தெரியுமா, எவ்வளோ வேதனை தெரியுமா. குஷ்டரோகியை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்ட தொலை வைப்பாங்க. அவனுக்கு நல்ல இருதயம் இருக்குங்க. இந்த குற்றம் நம்ம மேலே சாரன்னு சொல்லிட்டு அவன் ராஜா கிட்ட போய் சொல்லி பிரதானி கிட்ட போய் சொல்கிறாங்க. நம்ம ஆளுங்க பணம் எப்படி சொல்ல மாட்டாங்க. பணத்தை எப்படி சம்பாதிச்சு ஒருத்தன் கூட சொல்ல மாட்டான். உலகத்தில் உண்மையே பேச மாட்டான். சின்ன வயசில் நானும் அரசியல் இருந்தேன், எங்கள் சொந்தக்கார அரசியல் இருந்தாங்க. அந்த காலத்தில் அரசியல் எப்படி சொன்னாக்கா கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த கால போலீஸ்கார கூட பயப்படுவாங்க. லாந்தர் விளக்கு லைட்டு சைக்கிளில் அது அணைஞ்சி போச்சுனாக்கா இருட்டான கம்பத்துக்கு கீழே நின்று இருப்பார் போலீஸ்காரர், தெரியவே தெரியாது. அந்த காலத்து அந்த ஓரணும் அதிகம். சரி, நான் யாரையும் குற்றப்படுத்தி பேசலை. ஆனால் என்ன சொன்னாக்கா அளவுக்கு மீறி நம்ம சேர்த்து என்னங்க பண்ண போகிறோம். சில பேப்பரில் நியூஸில் வாசிக்கணத்தில் இவர் 250 கோடி வச்சுருக்காரு, இவர் 1000 கோடி வச்சுருக்காரு. இன்னும் எத்தனை சைபரே தெரியாதுங்க லட்சத்துக்கு எனக்கு. நான் கோடியை வச்சு என்ன பண்ண சொல்லுங்க. ஒரு கதை இருக்குது. ஒருத்தர் சந்தை வெளிக்கா மார்க்கெட்டுக்கா சந்தை வெளிக்கா போகிறச்ச ஒரு பிச்சைக்காரனை பார்த்து 100 ரூபா போட்டான். பிச்சைக்காரனுக்கு ஒரே பூரிப்பாகி போச்சு. என்னடா இந்த ஆள் நமக்கு யாருமே இவ்வளோ பிச்சை போட மாட்டோம், 100 ரூபா போட்டு போனோம், பின்னாடியே போன சந்தையில் போனாக்கா அவர் கொண்டுட்டாரான். கொண்டுட்டு ஜோப்பில் விட்டு போனால் 600 ரூபா வச்சுருந்தாரான். அதுபோல் இயேசு கிறிஸ்து கொஞ்சம் கொடுத்தா இயேசு கிறிஸ்துவே சாவிச்சிடுவானுங்க. அல்லேலூயா. பணத்தை தொல்லை பண்ணி அசிங்கம் பண்ணி ஏன்னா இயேசு கிறிஸ்து இவர் பேச்சு தான் கேட்குறா போல், இவர் சொல்கிறது தான் செய்கிறா போல். சரி, கர்த்தர் நல்லவர். அதனால் இங்கே என்ன சொல்கிறது, அடுத்தது யோபில் குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ. யோபு 4:7 சொல்கிறாரு, குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ. அகந்துக்கு முன்னாடி விழுதலுக்கு முன்னாடி அகந்த வருமா நீதிமதி. ஒருத்தர் விழுந்து போகிறது அகந்தையான பேச்சு. சரி, யோபு சார் குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? இல்லை. யோபு 9வது அதிகாரத்தில் நான் பார்த்து முடிக்க ஆசைப்படுறேன். யோபு 9வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். யோபு 9வது அதிகாரம். யோபுல 9வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். இல்லை 19, 20, 21 வார்த்தை வாசிக்கிறேன். யோபு 9. பலத்தை பார்த்தா அவரே பலத்தவர், நியாயத்தை பார்த்தா என் பட்சத்தில் சாட்சி சொல்கிறோம் யார். யோபு சொல்கிறார், பலத்தை பார்த்தார் அவரே பலத்தவர், கர்த்தர் பலமானவர். நியாயத்தை பார்த்தா என் பட்சத்தில் சாட்சி சொல்கிறோம் யார். யாருமே இருக்க மாட்டேன் சாட்சி சொல்ல. நான் என்னை நீதிமான் ஆக்கினான், என் வாயே என்னை குற்றவாளியாகும். நான் நீதிமான் சொல்ல பேச, நான் பரமயோகியங்க, நான் ரொம்ப பரிசுத்தவானு, நான் ரொம்ப கரார். வாயால் தான் சொல்லணும். நீ உன் நடத்தை காட்டி விட்டுடும். இயேசு கிறிஸ்து பிடிப்பட்ட போது பேதுரு அப்படி ஒளிஞ்சு போய்ப்பாங்க. அந்த அம்மா வேலைக்கார பொம்பளை சொல்லுது, உன்னை பார்த்தா நீ இயேசு கிறிஸ்து இருந்தா போல தெரியுது. எப்படி கண்டுபிடிக்குது பாருங்க அந்த வேலைக்காரி பொம்பளை. அப்போது நான் என்னை நீதிமான் ஆக்கிறார், என் வாயை என்னை குற்றவாளி ஆகும். நான் உத்தமன் என்று சொன்னாலும் நான் மாறுபட்டவன் என்று அது சாட்சி கொடுக்கும். நான் உத்தமன் என்றாலும்
என் உள்ளத்தை நான் அறியேன், என் ஜீவனை ஆலோசிப்பேன். தான் அது நம்ம அலசுன்னு. கர்த்தர் நல்லவர். அதனால் இன்னும் நிறைய காரியங்களுக்கு யோபு 10 என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிரும் சொல்கிறாரு. யோபு 15 பார்த்து முடிக்கிறேன். நிறைய காரியங்கள் இருந்தால் நான் சுருக்கி பேசுகிறேன். இது ஏன்னா சில பேர் அதிகமான நேரம் பேசினா பார்க்கறதில்லைன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், சும்மா இருக்கிறத பாரு, மறுபடியும் கொஞ்சம் பார்த்துட்டு 5 நிமிஷம் பார்க்குற வேலை இந்த மறுபடியும் ஆன் பண்ணி ஃப்ரீயாக இருக்கச்சே பாருங்கள். நல்லதை பார்க்கறதுக்கு கண்கள் கொடுத்துருக்காரு, கெட்டது பார்க்கறதுக்கு இல்லை. சரி, கர்த்தர் நல்லவர். இந்த யோபு 15 3, 4, 5, 6 படிக்கிறேன். பிரயோஜனமில்லாத வார்த்தைகளாலும் உபயோகமில்லாத வசங்களாலும் தர்க்கிக்கலாமோ? நீ பயபக்தியை வீரென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜபத்தியானத்தை குறைக்க பண்ணிக்கிறது. உம்முடைய வாய் உம்முடைய அக்கிரமை சொல்லி காட்டுகிறது. நீ தந்திரமுடன் நாவை தேர்ந்து கொண்ட. 6வது, நான் அல்ல, உம்முடைய வாயே உம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது. உம்முடைய உதடுகளே உமக்கு விரோதமாக சாட்சியிடுகிறது. உன் வார்த்தையை பிடிப்பட்டா சொல்லிட்டு சில வார்த்தைங்க இருக்குது. நான் அந்த இன்னொரு சமயம் அதை பேசுவேன், வாயை குறித்து நிறைய காரியங்களுக்கு. இங்கே என்ன சொல்கிறாரு யோபு 15:6, நான் அல்ல, உம்முடைய வாயே உம்மை குற்றவாளி என்று தீர்க்கும். மூடனுக்கு அவன் வாய் கேடு. நீதிமொழி 18:7 இருக்குது. சில பேசுகிறாங்க, அவன் நினச்சிங்கன்னா நம்ம சாமர்த்தியம் பேசுவோம், யூடியூப்பில் போட்டு நம்ம இப்போ நம்மது கூட வீடியோ கூட அதிகமாக அது போல் ஒரு குறுகலான போடுறாங்க பாருங்கள். இவர் அப்படி சொல்லிட்டு நியாயம் இருக்கிறாங்க பாருங்கள், குற்றப்பட்டு பேசுகிறாங்க. அதை தான் உடனே அதிகமாக பார்ப்பாங்க நம்ம ஜனங்க. நோண்டி பார்ப்பாங்க, என்ன சொல்கிறாங்க அவங்கள பற்றி. உனக்கு எதுக்கியா? உன் தலை மேலே காக்கா குருவி சுற்றுது, அது தொத்தப்பாடு. ஆயந்த நித்திரம் வந்துச்சான் ஆபிரகாமுக்கு. ஆயந்த நித்திரம் பறவைகள்லாம் மேலே சுற்றிச்சான். உனக்கு சுற்றுதாப்பா தலை மேலே ஏதாவது? இப்போது இங்கே சொல்கிறாரு, உம்முடைய வாய் உம்முடைய அக்கிரமை சொல்லி காட்டுகிறது. நீ தந்திரமுழுக்கும் நாவை தெரிந்து கொண்டு, நான் அல்ல, உம்முடைய வாயை உம்மை குற்றவாளி என்று திருக்கிறது. உம்முடைய உதடுகள் உமக்கு விரோதமாக சாட்சியிடுகிறது. நம்ம வாயை குற்றம், நம்ம வாயே காட்டி கொடுக்கும். சரி, கர்த்தர் நல்லவர். அதனால் நிறைய காரியங்கள் இருக்குது, அதை நான் கடந்து போகிறேன், பேசி முடிக்க ஆசைப்படுறேன். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நான் கடந்து போகிறேன். எரேமியா 2வது அதிகாரத்தில் ஏற்கனவே சில செய்தியில் நான் பேசியிருக்கேன். இருந்தாலும் அந்த குற்றம் சொல்கிற வார்த்தை வரதுனால நான் பேச ஆசைப்படுறேன். எரேமியா 2வது அதிகாரத்தை 35வது வார்த்தை நான் பேசுகிறேன். பாருங்கள். ஆகிலும் குற்றம் இல்லாதிருக்கிறேன் என்றும் அவருடைய கோபம் என்னை விட்டு திரும்பிட்டு என்றும் நீ சொல்கிறாய். சில பேர் எங்ககிட்ட குற்றமே இல்லைங்க, நாங்கள் குற்றவாளி கிடையாது. என்ன சொல்கிறாங்க? ஆகிலும் குற்றமில்லாது இருக்கேன் என்றும், குற்றம் இல்லைங்க எங்ககிட்ட சொல்கிறாங்க. அவருடைய கோபம் என்னை விட்டு திரும்பி, கோபம் போச்சுங்க, ஆண்டவர் என்ன ஒன்றும் செய்ய முடியாதுங்க, என்ன ஒன்றும் செய்ய மாட்டாருங்க என்றும் சொல்கிறாய். நீ சொல்கிற அவன் தாங்க மோசமானவன், அவன் இப்படி பண்ணுறான், அவன் இப்படி பண்ணுறான். நீ என்ன பண்ணுற? கர்த்தருக்கு என்ன பண்ணுற? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காது தான் சுவிசேஷம் அறிவிச்சேன். சுவிசேஷத்தை சொல்லிட்டு போயேன், அர்த்தம் பற்றி என்னத்துக்கு குற்றம் குறை சொல்லின்னு இருக்கேன். அவன் வீந்தாக்கா அவன் முதலாளி இருக்காரு, கத்தை தூக்கி விட்றாரு. நீ ஏன் தூக்கி விட போகிற? இல்லை அவனை டெய்லி நீ ஏன் சோறு போடுற? அவனுக்கு நியாய தீர்ப்பு இருக்குது, உனக்கு நியாய தீர்ப்பு இருக்குது. மௌனமாக இரு. சரி. ஆகிலும் குற்றமில்லாது இருக்கேன் என்றும் அவருடைய கோபம் என்னை விட்டு திரும்பிட்டு என்றும் சொல்கிறாய். இதோ நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்கிற நிமித்தம் நான் உன்னோடு வாயிலும். நான் பாவமே செய்யலைங்க. பாவம் செய்யச்சுன்னா புண்ணியம் பண்ணு, குற்றச்சுன்னா நன்மை செய்ய. அடுத்த ஒரு வார்த்தை பார்த்து நான் முடிக்க ஆசைப்படுறேன். ஆவுக்குள்ள ஒன்றும் பண்ணல, மிஞ்சி போய் குற்றவாளி ஆவான். சகரியா 11:5 கட்டி நான் முடிக்கிறேன். சகரியா 11:5. சகரியா 11:5.
சகேரியா 11:5 நான் வாசித்து முடிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். சகேரியா 11:5 அவைகளை உடையவர்கள் அவைகளை கொன்று போட்டு தங்கள் குற்றமென்று எண்ணுகிறார்கள். ஒரு விசுவாசி உன் சபையில் வரான், அவன் நல்லா இருக்கச்சே எல்லாம் செய்கிறான், எல்லாம் செய்கிறான். ஒரு விசுவாசி கெட்டு போனாக்கா நீ போய் செய்யக்கூடாதா? இறங்கி போய் செய்யக்கூடாதா? இன்கம் டேக்ஸ்காரன் என்ன பண்ணுறான்? இன்கம் டேக்ஸ்காரன் கட்டினாக்கா கூட அவனுக்கு ஒரு மனசாட்சி இருக்குது. இன்கம் டேக்ஸ் கட்டினாக்கா கட்ட முடியாத காலத்தை அவன் வந்து பார்த்துட்டு அவன் என்ன கட்டினா அதுக்கேற்ற ஒரு தொகையை கொடுத்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கய்யா. உலகத்தான் இன்கம் டேக்ஸ்காரன் வந்து பார்க்குறான், உன் கணக்கு என்ன சரியான கஷ்டம், உனக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில். ஒரு சபையை நடத்துகிற நீ உன் சபையில் எடுத்து 100 பேர் தராங்க, ஒரு 2 பேர் கட்டு போகிற அவனை 2 பேருக்கு உதவி செய்ய உன் மனசு தான் கேளு. அவைகளை உடையவர்கள் அவைகளை கொன்று போட்டு தங்கள் குற்றம் என்று எண்ணுகிறார்கள். அவைகளை விற்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஐஸ்வரங்களாக ஆகிறோம். நீ ஐஸ்வரன் ஆகிற, அவன் தரித்திரன் ஆகிறானா? நாங்கள் ஐஸ்வரமுள்ளவர் ஆகிறோம் என்கிறார்கள். அவர்களை மேய்க்கிறார்கள், அவர்களுமே இரக்கம் வைக்கிறதில்ல. இரக்கம் வைக்கிறது இல்லையா? நீ கொடுத்தானா வாங்கிக்குவாங்க. இதே தான் ஒரு ஊழியக்காரன் நான் பார்த்தேன். குற்றம் பற்றி பேச நினைக்காதீங்க. மனஜாவது ஒரு ஊழியக்காரர், அவன் ரசிக்கப்பட்டான், பயங்கர குடிக்காரன். ரசிக்கப்பட்டு கூட தந்திரமான ஆவி இருக்குது. என்னை ஒருத்த கூப்பிட்டு போனார், வாங்க சார். அவர் என்ன பண்ணால் அவர் கூட இருந்தால் அவர் பணம் வரும்னு சொல்லிட்டு நினச்சார். கட்சியில் அவன் இவனே ஏமாற்றி போயிட்டான். அவன் தீர்க்கதம் சொல்லுவான், என்ன ஆவி தெரியாதுங்க, தீர்க்கதம் சொல்லுவான். நிறைய கூட்டம் வரும். கட்சியில் பாருங்கள், ஒரு ஆம்பு வாங்கணும்னு சொன்னான். 4 பேர்கிட்ட 25,000 வாங்கிட்டாங்க. ஒரு ஆம்பு ஒருத்த வாங்கி கொடுத்தான், 4 பேர்கிட்ட வாங்கி. நான் என்ன சும்மா இருக்க, என் கூட வந்து ஐயா ஒரு செல்ஃபோன் கொடுங்க. அப்போ தான் ஒரு 1,800 செல்ஃபோன் கொடுத்தேன். அது அடுத்த வாரமே கொண்டு போய் மாரோடிகளில் வச்சுட்டோம். இதை தான் செய்கிறாங்க. அவன் சுயநலத்துக்காக செய்கிறானே கண்டு கத்திரக்காக செய்கிறவங்க 2 பேர், ஒருத்தர் தான் நீதிமானாக இருப்பான், ஒருத்தர் 2 பேருடைய சபை உண்மையாக இருக்கும். ஊழியக்காரில் ஒருத்தர் 2 பேர் உண்மையாக இருப்பாங்க. எல்லாம் ஊழியக்காரர் உண்மையாக இருக்க மாட்டாங்க. அவன் தன்னை போஷிக்கிறதுக்காக கர்த்தருடைய நாமம் சொன்னாக்கா காணிக்கை கிடைக்கும், தசமபாகம் கிடைக்கும். சபை வச்சாக்கா காணிக்கை பெட்டி வைக்கலாம், தசமபாகம் வருது, காணிக்கை வருது. அதன் மூலமாக கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம். நான் என்னத்தை வாங்கிறது? நான் காணிக்கை பெட்டி நான் மரத்தில் கட்டி வச்சுருக்கேன். ஹல்லேலூயா. குற்றப்படுத்தி பேசலை. குற்றமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஐயங்களை. கர்த்தர் நல்லவர். அதனால் யாரையும் நம்ம குற்றப்படுத்தக்கூடாது, குற்றவாளியை தீர்க்கக்கூடாது. கர்த்தர் நியாயாதிபதி. அவங்களுக்கு குற்றங்களுக்கு ஏற்ற தண்டனை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசைப்படுறாங்க. ஆமென்.